அனைவருக்கும் வணக்கம். சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் ஆண் பெண் இருவருக்கும் இல்லறத்துக்கும் மிகவும் முக்கியமான கிரகமாகும். ஆண்களுக்கு மனைவிக்கு காரகனாகவும் பெண்களுக்கு தனம் என்று சொல்லக்கூடிய செல்வத்துக்கு காரகனாகவும் வருவது சுக்கிரன். சுக்கிரன் திசை என்றாலே 20 வருடங்கள் ஆகும். அந்த 20 வருடங்களிலே மிதுன லக்கினம், கன்னிகா லக்கினம், மகர லக்கினம், கும்ப லக்கினங்களுக்கு அதிகமான நட்பலனை கொடுப்பான் என்பது. ஏனென்றால் மிதுன லக்கினத்துக்கு 5, 12 கூடிய கிரகமாகி அந்த 12லும் 5ஆம் இடத்திலும் 10ஆம் இடமாகிய மேனத்தில் உச்சம் பெற்றும் இருந்தால் அதிகமான யோகங்களை தருவான் என்பது. கன்னிகா லக்கணத்துக்கு 2, 9 குடையவனாகி மீனத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும் அதிகமான யோகத்தை தருவான் என்பது. மகர லக்கணத்திற்கு 5ஆம் இடத்திலும் கும்ப லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திலும் இருந்தால் சுக்கிரன் நட்பலனை கொடுப்பான் என்பது. இந்த 4 லக்கணங்களுக்கும் நட்பலனே நடக்கும் என்பது. துலா லக்கினத்திற்கும் விருச்சக லக்கினத்திற்கும் மத்திப பலன் கொடுப்பான் என்பது. ஏனென்றால் லக்கண ஆதிபத்தியம் பெற்று வருவதால் சுக்கிரன் அதிகமான கெடுதல் பலன் தருவதில்லை. விருச்சக லக்கினத்துக்கும் அப்படியே. மேட லக்கினம், சிம்ம லக்கினம், தனுசு லக்கினம், மீன லக்கினம், கடக லக்கினம் இந்த லக்கினங்களுக்கு சுக்கிரன் கெடுதல் பலனையே கொடுப்பான் என்பது. மீன லக்கினத்திற்கு 8 குடை ஆதிபத்தியம் பெற்று வருவதாலும் தனுசு லக்கினத்துக்கு 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்று வருவதாலும் சிங்க லக்கினத்துக்கு 3ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்று வருவதாலும் சுக்கிரன் எந்த இடங்களிலே இருந்தாலும் அதிகமான பலன்களை தருவதில்லை. கன்னிகா லக்கினத்திற்கு சிறப்பு பொருந்திய ஒரு பாடல் ஒன்று சோதிட சாஸ்திரத்திலே கூறுகின்றது. மெச்சிரெண்டினும் 9 கணும் விளங்கும் ஆதிபர் கேந்திரங்களாய் உச்சமுற்று லக்கணத்தை நோக்கவே உலகமீது வந்துற்ற பாலகன் அச்சமற்ற வேல் அரசர் அன்புகூர் அரிய மந்திரி தொழில் நடத்துவன் இச்சையற்ற செல்வத்துள் மந்திரிக்கு இவனையல்லாது யாருவமை என்பரே. இந்த பாட்டினுடைய பொருள் என்னவென்றால், கன்னிகா லக்கணத்திற்கு 2, 9 குடைய சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெற்றால் லக்கணத்தை பார்ப்பது என்பது நியதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு திசை வருங்காலம் அதிகமான அரச வர்க்கத்திலும் மந்திரியாகவும் அரசனாகவும் கூட ஆகும் என்று சொல்வதற்கு சோதிட சாஸ்திரங்கள் ஒத்துக்கொள்கின்றன. அப்படி அல்லாமல் இந்த திசை எந்தெந்த காலங்களிலே வந்தால் அதிக பலனை கொடுக்கும் என்று பார்ப்போம். மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, கன்னிகா லக்கணமாக இருந்தாலும் சரி, மகர லக்கணமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, 31 வயதிற்குள்ளே அந்த சுக்கிரன் திசை முடிந்துவிட வேண்டும். இல்லை என்றால் 49க்கு மேல் வந்தால்தான் மேற்சொல்லிய யோகங்கள் எல்லாம் பிரபலமாக கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது.